நேயர்கள் அனைவரையும் ஜியா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் விவாதிக்கக்கூடிய நாம் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு, ஒட்டுமொத்தமாக நடந்து முடிந்த இந்த 102 தொகுதிகளில் நாடு முழுவதும், குறிப்பாக தமிழ்நாட்டில் வாக்கு சதவீதம் குறைந்திருப்பது குறித்து பல்வேறு கேள்விகள் எழுகின்றது. ஏன் இப்படி வாக்கு சதவீதம் குறைஞ்சி போச்சு? மதியானம் வரைக்கும் 30%, ரொம்ப கஷ்டப்பட்டு 60, 62, 68, கடைசியில் இரவு 70% மேல் என்று சொன்னது. கடைசியாக கிடைத்த தகவல் 69%, 69.46% என்பது தான் துல்லியமாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. அதற்கு பல காரணங்களை சொல்லப்படுது. கடுமையான வெப்பம் ஒரு காரணம். இரண்டாவது காரணம், பலர் மக்களுக்கான, குழந்தைகளுக்கான லீவாக இருக்கிறனால இடம் மாறி போய்விட்டார்கள், சுற்றுலா ஸ்தலங்களுக்கு சென்றார்கள். மூன்றாவது காரணம், வாக்கெல்லாம் போட்டு நமக்கு என்ன பிரயோசனம், ராமன் வந்தான்னா ராவன் என்னான்னா, இந்த மாதிரியான சில எண்ணங்களும் பேச்சு நடையில் மக்களுக்கு இருப்பதும் ஒரு காரணம் என்றும் ஒரு 5 காரணங்களை நாம் ஆணையிட முடிகின்றது. இரண்டாவது, பல பூத்துகளில் திமுக மற்றும் அதிமுகவினுடைய ஏஜென்ட்டுகளை தவிர தமிழகத்தில் பல இடங்களில் மற்ற கட்சிகளுக்கு பெரிதாக ஆட்கள் இல்லை. கடைசி காரணம், தேர்தல் ஆணையம் இன்னும் கூட ஒரு நல்ல ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணியிருக்கணும், வாக்களிப்பதன் முக்கியம் இதெல்லாம் அப்படின்னும் சொல்லப்படுது. உண்மையிலேயே வருந்தத்துக்குரிய சில நிகழ்வுகளும் கூட நடந்திருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவையில், அப்புறம் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய ஏகனாபுரம் ஒரு பெரிய ஏர்போர்ட் வரப்போகுது, அந்த மக்களும், அடுத்து சிவகங்கையில் பல்வேறு 1000 வாக்குகள் இருக்கக்கூடிய மக்களும் கூட வாக்களிக்காமல் புறக்கணித்திருப்பதும் கூட ஜனநாயகத்தில் ரொம்ப ரொம்ப வெட்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. தமிழ்நாட்டுடைய வாக்கு விவகாரம், அகில இந்திய அளவில் கிடைத்த வாக்குகள், பெர்செப்ஷன் எல்லாம் நம்ம பேசுவோம். இது ஒரு சுப செய்தி மட்டுமல்ல, மக்களுக்கான ஒரு புரிதலை குறித்து பேசுவோம். மூத்த பத்திரிகையாளர் நம்மோடு திரு பாக்கி அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா பாக்கி அவர்களை, அதை போன்று மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் சார், காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் சந்திரசேகர், அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் சேதுராமன் இன்னும் சற்று நேரத்தில் எங்களோடு இணைவார். பாக்கி, முதல்ல நீங்கள் சொல்லுங்கள், நான் சொன்ன காரணங்களை எடுத்துக்கிடுங்க, உங்கள் பார்வை எப்படி இருக்கு? நீங்கள் வாக்குப்பதிவு எண்ணிக்கை விகிதம் சென்ற முறையை விட இந்த முறை குறைந்ததுக்கு சில காரணங்கள்னு சுட்டி காட்டினீங்க. கோடை வெயில் தாக்கம் அப்படின்ட்டு, நான் அதை ஒரு பெரிய காரணம் சொல்ல முடியாது. இரண்டாவது, ஒரு சில காரணங்கள் சொல்லும்போது, மூன்றாவது ஒரு காரணம் சொன்னீங்க, யார் ராமன் ஆண்டான ராவணன் ஆண்டான என்கிற மனப்பான்மை இருக்குல்ல. இன்றைக்கு காலையில் சென்னை மாநகராட்சி ஆணையாளர் திரு ராதாகிருஷ்ணன், அவர் தான் மாவட்ட தேர்தல் அதிகாரி, அவர் சொல்கிறாரு சுணக்கம் என்கிற வார்த்தையை சொல்கிறார். சுணக்கம் அது சென்னை பெருநகரத்தில் 3 மக்களவை தொகுதியிலையும் அது இருக்குது. சுணக்கம் ஏன் வருதுன்னா, ஒன்று சமூக அக்கறை குறைந்து விட்டதா, இரண்டாவது மெத்தனம், யார் வந்தாலும் இவங்க தான் ஜெயிப்பாங்க, தேர்தலில் அதிகமாக காசு குத்தி இந்த ஆள் வருவான், பிரச்சாரம் பண்ணி இந்த ஆள் வருவாங்க, இந்த கட்சி வரும், இந்த கட்சி செல்வாக்கு மிக்க கட்சி என்கிற மனநிலை இருக்குல்ல, மைண்ட் செட், அதுக்கு மக்கள் ஆளாகிவிட்டார்கள். உளவியல் ரீதியாக உள்ளாயிட்டாங்க. உளவியல் ரீதியாக ஒன்று. மூன்றாவது, இது எல்லாத்தையும் விட ஒரு விரக்தி மனப்பான்மை ஒரு காரணமாக இருக்கும். ஒரு சின்ன சுவாரஸ்யமான தகவல், திரைப்படத்தில் வந்த காட்சி பல ஆண்டுகளுக்கு முன்பு, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்பு, ரங்கராஜ் சாருக்கு நல்ல தெரியும், தண்ணீர் என்ற ஒரு திரைப்படம், தண்ணீர் பஞ்சத்தை பிரதிபலிக்கிற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் என்னன்னா, ஒரு கிராமம், அத்திப்பட்டுங்கிற கிராமத்தில் மக்கள் எங்கள் தண்ணீர் பிரச்சனை தீர்க்கவில்லை, ஆனால் வாக்கு அளிக்க வரமாட்டோம், வாக்குப்பதிவு செலுத்த மாட்டோம்னு வர்றாங்க. இருக்காங்க ஒரு வாக்குச்சாவடியில் காலையிலேருந்து மதியம் வரையில் ஒருத்தருமே வரல, ஓட்டு போட வரல. அதே நிலை இப்போ நடந்திருக்கு. இதில் என்னன்னா, ஒரே ஒரு இளைஞர் மட்டும் நிற்பார் வாசலில், வாக்குச்சாவடி வாசலில், வாங்க வாங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு அதிகாரி கேட்பார். உள்ளே போயிட்டு பானையில் இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு வெளில வருவார். தண்ணீர் பஞ்சம்ங்கிறத மறைமுகம் உணர்த்துகிறார்கள், வாக்களிக்க மக்கள் தயங்குகிறார்கள். என்னுடைய பார்வை என்னென்னா, இப்படி ஜனநாயகத்தின் மீது ஜனநாயகத்தை கொண்டு அரசியல் வாழ்க்கை நடத்துகிற அரசியல்வாதிகள் மீது மக்கள் விரக்தி அடைந்து விட்டால் அது மிகப்பெரிய ஆபத்து. ஒன்று விரக்தி ஆனால் அதுதான் பின்னாடி பல்வேறு விஷயங்கள் சொல்கிறோமே,
மாற்றங்களுக்கும் காரணமாக அதாவது நாடாளுமன்றம் பற்றி மாவோ சொன்னதாக சில தகவல்களும் ஒரு கருத்துக்கள்லாம் உண்டு. இப்போ நாடாளுமன்ற நடைமுறை மீதே ஒரு விரக்தி வந்து விடுத்தால் அது மிகப்பெரியது ஆபத்து. இப்போ இது என்ன செய்யணும்? இப்போ மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு வகையில் கட்டாயமாக்கினால் என்ன தவறுன்னு. இப்போ நான் கார் ஓட்டிகிட்டு போகிறேன் சார், டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் கார் ஓட்ட முடியாது, டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் ஸ்கூட்டர் ஓட்ட முடியாது, ரயிலில் டிக்கெட் வாங்காமல் என்னால் ரயிலில் போக முடியாது. இதெல்லாம் எனக்கு மஸ்ட்டு. ஆனால் அது அப்படி இருக்கும்போது இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவன் வேணும், இது என்னுடைய தொகுதிக்கு இவன் தான் பிரதிநிதி வேணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது கட்டாயமாக்கினா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மற்றதை விட மிக முக்கியமானது. நம்ம நாட்டில் சார் கிரிக்கெட்டு டென்னிஸ் ஏதோ ஒரு விளையாட்டுன்னு சொல்லல, அதில் யாராவது ஜெயிச்சா நம்ம நாட்டை சேர்ந்த ஜெயிச்சா மகிழ்ச்சி அடையணும், அதோடு இன்னும் முடிஞ்சு போச்சு. நம்ம நாட்டு வீரர்கள் தோற்று போனாங்கன்னா கூட பெரிய பாதிப்பு இல்லை, விளையாட்டு தானே அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். ஆனால் தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், தலைவர்கள் நாட்டை பாதிக்கும், என்னை பாதிக்கும், என் வீட்டு அரிசி வீட்டில் அடுப்பு ஒலையை வந்து பாதிக்கும். இப்போ அதில் விழிப்போடு இருக்க வேண்டியது மக்கள். இந்த சீரியஸ்னஸை மக்களுக்கு எல்லா தரப்பினரும் எடுத்து சொல்லணும். நான் எல்லா தரப்பினரும் ஏன் பொதுவாக சொல்கிறேன்னா, நம்ம ஊடகங்களும் அரசியல் தலைவர்களும் அதிகாரிகளும் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது என்னோடய பார்வை. ஆக விழுக்காடு, இப்போ வாக்குப்பதிவு விழுக்காடு அதிகரிக்க இதெல்லாம் சரியாக இருக்கும் என்று என்னுடைய பார்வையை வைக்கிறேன். வெங்கடேஷ் சார், யூ ஷுட் ஹேவ் அ கலெக்டிவ் டியூட்டி, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் சொல்கிறாரு, நான் லைட்டாக கோட் பண்ணேன், உங்களுக்கு ஒன்றும் பெருசாக சொல்ல வேண்டியது இல்லையே. இது ஒரு ஒட்டுமொத்த கூட்டு பொறுப்பு. அதுலேருந்து சமூகம் தவிர்த்துட்டா ஸ்கிப் ஆகுதா? யார் வந்தால் நமக்கு என்ன சார்? இல்லை இப்போது ராமன் ஆண்டான ராவணன் ஆண்டான அந்த காலம் போய் ராமன் பேரை சொல்லி ராவணன் ஆண்டான ராவணன் பேர் இல்லை, ராவணன் பேரை சொல்லி ராமன் ஆண்டான்னு இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா ராவணனை துதி பாடுறவங்களும் இருக்காங்க, ராவணனை பாடுறவங்களும் இருக்காங்க நாட்டில், ஆனால் தேர்தல் காலத்துலையும் இருக்காங்க. அதனால் இப்போ அந்த பிரச்சனைலாம் நம்ம ஒரு உதாரணமாக தானே சார் சொன்னேன். நானும் ஒரு உதாரணமாக தான் சொல்கிறேன். அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பழமொழியும் கொஞ்சம் லேசாக கொஞ்சம் மாற்றிக்கலாம். அதனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அது கிடையாது. சரி. ஆனால் அவர் ஜெய ராதாகிருஷ்ணன் சொல்கிறாருன்னா அர்பன் அப்பத்தி, அதுதான் இங்கிலீஷில் பொதுவாக சொல்கிறது வந்து சுணக்கம் சொல்கிறார். அர்பன் அப்பத்தின்றது சுணக்கம் என்பது இது பல ஆண்டுகளாக பல தேர்தல்களில் இருக்குது. சென்னையில் இது முக்கியமான காரணம் ஏன் மற்ற மாவட்டம் காட்டிலும் இன்னும் கம்மியாக இருக்குன்றது அதுக்கான சில காரணங்கள் இருக்குது. இப்போது இங்கே மேல் படிப்புக்காக வெளிநாட்டு போகிறாங்க, வாக்கு இங்கே இருக்குது, அவங்க அங்கே ஜெர்மனிலையோ ஃப்ரான்ஸ்லையோ யூஎஸ்லையோ இட்டாலியில இருக்காங்க. இந்த ஒரு வாக்கு செலுத்த வேண்டும் என்றாலும் அவங்க அலுவலகத்து சார்பாக அவங்க நிறுவனத்திலிருந்து லீவ் கிடைக்கணும், அப்புறம் ஃப்ளைட் பிடிச்சி இங்கே வர முடியாது, அது செலவு 2-3 லட்சம் செலவு, லீவ் கிடைக்குமான்னு தெரியாது, திரும்பி எப்போ போக முடியுன்றதும் தெரியாது. இது மாதிரி நிறையா சிக்கல். அதே மாதிரி வேலை வாய்ப்புகளை தேடி வெளிநாட்டில் வேலை பண்ணுறாங்க. இங்கே எப்போவோ ஒரு வாக்காளர் பட்டியலில் அவங்க லிஸ்ட்டில் அவங்க பேர் இருக்கும். இப்போ இவங்க அங்கேருந்து திரும்பி அங்கேருந்து இங்கே வரணும்னு சொன்னால் ஏராளமான செலவு, இது நிறுவனத்திலேருந்து இந்த போகிற லீவ் வாங்கணும், இது போல் நிறையா சங்கடங்கள். வெளி மாநிலங்களையும் இந்தியாவிலேயே வெளி மாநிலங்களில் வசித்து பணி நிமித்தமாக அங்கே பணிபுரிகிறாங்க. அவ்வளோ எளிதாக அங்கேருந்து அவங்க வந்து வர்றது கஷ்டம். இப்போ இது மாதிரி சிக்கல்கள் குறிப்பாக சென்னை ஸ்ரீபெரும்புதூர் ஒட்டி இந்த 4 தொகுதிகள் பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். அடிப்படையில் நீங்கள் இதில் இருக்குது. ரெண்டாவது, இந்த போஸ்டல் பேலட்னு கொடுத்தது நல்ல விஷயம். இப்போ வந்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களுக்கு. ஆனால் அதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், சிலர் வந்து வாக்கு வந்து திருச்சியில் இருக்குது, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி உடல்நிலை சரியில்லை, சென்னைக்கு வராங்க, செக்கப் போகிறாங்க, அப்படி இங்கே அவங்க ரிலேட்டிவ்ஸோடு தங்கி இங்கே செக்கப் பண்ணுறாங்க, இல்லை திரும்பி போக முடியாத நிலைமை இங்கே இருக்காங்க, வாக்கு அங்கே இருக்குது, அவங்க சென்னையில் இருக்காங்க, அந்த போஸ்டல் பேலட் அவங்க பயன்படுத்த முடியாது. இதுக்கு அவங்க முன்கூட்டியே சொல்லலாம், 2 மாதத்துக்கு முன்னாலேயே அவங்க சென்னைக்கு வரும்போது அந்த வாக்கை மாற்றுவதற்கான ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் திருச்சி டு சென்னை அவங்க அப்ளை பண்ணி செய்து இது ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து பல மாதத்துக்கு முன்னால் அவங்க தொடங்கிக்கணும். ஏன்னா ஜனவரி மாதத்துலேயே வந்து இவங்க ஆல்மோஸ்ட் ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. அந்த ப்ராசஸை தொடங்கணும்னா 6 மாதம் 8 மாதத்துக்கு முன்னால். அந்த நேரத்தில் வரும்போது கூட அவங்களுக்கு அது தோணாது. ஏதோ காரணத்துக்காக சென்னைக்கு வராங்க, உடல்நலம் சரியில்லை, வெயில், அப்படியே இங்கே தங்கிடுறாங்கன்னு வச்சுங்க. இங்கேருந்து திருச்சிக்கு சென்று அவங்கள வந்து முதியோர்கள், அதுவும் உடல்நலம் சரியில்லாதவங்க அங்கே போய் அவங்க வாக்கு செல்ல இயலாது. சென்னையில் அவர்களுக்கு போஸ்டல் பேலட் கொடுக்க இயலாது. இப்போ இது போல் சில சிக்கல்கள் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் வந்து சில புதிதாக சில பிரச்சனைகள் வருது. அது சில கோணத்தில் ஆராய்கிறார்கள்.
அதற்கான பரிகாரங்கள் தேடப்படுகிறது. ஆனால் கம்பல்சரி ஓட்டிங் என்ற முறை அதை பற்றி பேசும்போது இது பல நாட்டில் இது விவாதம் செய்யப்படுகிறது. சரி, இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், இப்போ அமெரிக்காவில் கூட சில ஸ்டேட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஆன்லைன் ஓட்டிங் பர்மிட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவருக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துறாங்க, ப்ரொடெக்டட், எல்லாம் சேஃப்டி தான். டெமோக்ராட்ஸ் பெரும்பாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதிகமாக அதை பயன்படுத்துகிறார்கள். ஃபிசிக்கல் பேலட்டும் உண்டு. இந்த ட்ரம்ப்போடைய ரிப்பப்ளிகன் பார்ட்டி அதிகமாக அவங்க வந்து பூத்தில் வந்து முன்னால் வந்து வாக்களிக்கிறாங்க. பின்னால் வர அந்த இனிஷியல் ட்ரெண்ட்ஸ் பார்த்தா ட்ரம்ப்போடைய பார்ட்டி லீடிங்னு இருக்கும். ஆனால் ஆன்லைன் ஓட்டிங்கில் வரும்போது இல்லை, ஏன் இது ஒரு முக்கியமான தகவலை நான் தெரிஞ்சுக்கிறேன். டெமோக்ராட்டுக்கும் ரிப்பப்ளிக்கும் என்ன வித்தியாசம் அதில்? டெமோக்ராட்டிக் பார்ட்டி இந்த ஆன்லைன் ஓட்டிங் வந்து ஏற்றுக்கிறாங்க. சரி. ட்ரம்ப் ரிப்பப்ளிகன் பார்ட்டி என்ன சொல்கிறாங்க, இதில் மிஸ்யூஸ்க்கான வாய்ப்பு நிறையா இருக்குது, இதில் போகஸ் ஓட்டிங் ஹேக் பண்ணலாம், அதனால் இது வந்து அதில் ஒரு கிளியராக ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை. ஃபிசிக்கல் ஓட்டிங்னா அவங்க பூத்தில் வந்து நிற்கிறாங்க, அவங்க கையெழுத்து போடுறாங்க, வாக்களிக்கிறாங்க. இது யாருன்னே தெரியல. ஆன்லைன் ஓட்டிங்கில் ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அவங்க லட்சக்கணக்கில் அதில் வாக்களிக்கிறாங்க. அது சீக்ரெட் தானே, எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க. சீக்ரெட் தான், அதாவது சீல்டுங்க தானே கொடுப்பாங்க, சீக்ரெட் தான். ஆனால் இப்போ நம்ம ஊரில் சந்தேகம் வரல. இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா அதிமுக காலத்தில் சில பெரும் புள்ளிகள் உட்காந்து 10-12 மாவட்டத்தில் மாடஸ் அப்பரண்டி அந்த பெனிஃபிஷரிஸ்க்கு போக வேண்டிய பணத்தை இவங்க வேறு ஏதாவது அக்கௌண்ட்டுக்கு டைவெர்ட் பண்ணி கோடிக்கணக்கான பணம் போச்சு இல்லையா? அது இப்போது ஹேக்கிங் இஸ் பாசிபிள். ஆகவே அதில் வந்து இது ரொம்ப கேர்ஃபுல்லாக கையாள வேண்டிய விஷயம். நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கம்பல்சரி ஓட்டிங் இந்தியா முழுக்க நீங்கள் கொடுக்குறீங்க, இதே மாதிரி யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டி கொடுத்துக்கிங்க. இப்போவே பல சந்தேகங்கள் இருக்குது தேர்தல் முறையில். நீங்கள் 70 கோடி மக்கள் 80 கோடி மக்களுக்கு இது போல் ஆன்லைன் வசதி போட்டு கொடுத்தீங்கன்னா அதில் ஹேக்கிங் செய்யாமல் ஃபுல் ப்ரூஃபாக நடக்குமா என்பது ஒரு கேள்விக்குறி தான். அப்போது சில தனியார் மூலமாகவோ அல்ல சில கார்ப்பரேட் கையிலையோ இது போல் விஷயம் வந்ததுன்னா நம்ம ஊரில் ஒயிட் காலர் கிரைம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. அப்போ இதெல்லாம் இது ஒரு பெரிய சிக்கல். அதனால் இப்போது இன்னொரு சின்ன விஷயம் நீங்கள் கவனிங்க. இங்கேயே அரசு ஹோம் செக்யூரிட்டி மூலமாக அன்றைக்கி ஒரு ஆர்டர் போட்டாங்க, லீவ் கொடுக்கப்படுகிறது. ஆனால் வாக்களிக்கவில்லை என்றால் சேலரி கட் பண்ணலாமா, சேலரி கட் பண்ணணும்னு ஒரு ஆர்டர் முதல்ல போகுது. ஏன் இவங்க வந்து லீவ் கொடுப்பது வாக்களிக்க தான். ஆனால் அப்படி லீவு பெற்றவர்கள் வாக்களிக்காமல் தவறுனா அவங்க மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம், நியாயம்தான் அப்படின்னு ஒரு மாரல் கிரவுண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கே அசோசியேஷனில் இந்த எதிர்ப்பு வந்து ஒரு நாளுக்குள்ளாக அந்த சர்க்குலர் விட்ரா செய்யப்படுகிறது இல்லையா? அப்போது இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன ஒரு மாற்று யோசனை, ரெண்டு யோசனைகள் சொல்லப்பட்டு நல்ல யோசனை என்னை பொறுத்தவரை. இந்த வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையும் இந்த தேர்தல் நாள் வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸ் சொல்லி 3 நாள் லீவ் கிடைக்குன்னா ஒரு வண்டி போட்டுக்கிட்டு அவங்க வந்து வெளியூர் போகிறாங்க, ஹாலிடே போகிறாங்க. ரெண்டாவது வீக் டேல ஒரு வெட்னஸ்டே தேர்ஸ்டே மாதிரி அது ஒன்று வைக்கலாம், டியூஸ்டே. ரெண்டாவது இந்த முழு நாள் லீவுன்றது கொடுக்கக்கூடாது. முழு நாள் லீவ் கொடுத்தா லீவ் போட்டு எங்கேயா போகலான்னு தான் அவனுக்கு தோணுது. அதனால 2 hour பர்மிஷன் அந்த மாதிரி கொடுத்தா அது போதுமானது. இவங்க ஏதோ ஒரு டைம் போய் வாக்களித்து வந்துடுறேன் சார்னா அவங்க வந்து லீவ் போட்டு வெளியூர் போக முடியாது. ஆனால் இப்படி வைக்கலாமே, வாக்குப்பதிவு இருக்கிற அன்னைக்கு சனி ஞாயிறு தொடர்ந்து அரசு வேலை, வாக்குப்பதிவு இருக்குல்ல வெள்ளிக்கிழமை, அந்தைய சனி ஞாயிறு எல்லாரும் அரசு பணிகளில் வேலை செய்தாக வேண்டும். எங்க அரசு பணி எங்க இருக்கு? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஓட்டு போட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கவர்மெண்ட் ஜாப் அன்னைக்கு லீவ் கிடையாது. இந்த வாரம் மட்டும் ஸ்பெஷலா இப்பவே செக்ரட்டரியேட் காலியா இருக்கு. நீங்க செக்ரட்டரியேட் போனா ஒருவேளை நடக்கும், அமைச்சர் இல்ல எம்எல்ஏ இல்ல யாருமே அங்க காக்கா குருவி கூட அங்க வந்து கிடையாது செக்ரட்டரியேட்டுக்கு. இப்போ அதிகாரிகளே செக்ரட்டரியேட் செஞ்சாலும் நம்ம ஆட்கள் அதுக்கு ஒரு புதிய திட்டம் வச்சிருப்பாங்க ரங்கராஜ் சார். சார் அதுதான் சொல்றேன் நான், எல்லாத்தையும் கண்டுபிடிப்பாங்க. அதனால நீ லீவ்னு கொடுத்தீங்கன்னா லீவ் வாங்கி எங்கேயா போகணும்னு தோணும் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஐடியா வருதே தவிர. ஆனால் நீங்கள் வந்து 2 hour பர்மிஷன் இல்லை 3 hour பர்மிஷன் கொடுங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கூட இருந்தால் 3 hour பர்மிஷன் கொடுத்தா திரும்பி ஆஃபீஸ்க்கு வந்தாகணும். லீவ் போட்டால் வெளியே போக முடியாது. அப்படி இன்டெரக்டாக அவங்க மேலே ஒரு செக் ஒரு கண்ட்ரோல் வருது. சந்திரசேகர் சார், நம்ம நிகழ்ச்சிக்காக ரமேஷ் சேதுராமன் வந்திருக்கிறார். சார் வாங்க, உங்களை நான் வரேன். சந்திரசேகர் சார், இப்போ நம்மளுடைய ஆளுமைகள் பேசினாங்கல்ல, நீங்கள் ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தொடர்பாளர், செய்தி தொடர்பாளர், 2 பேருமே பத்திரிகையாளர். உங்கள் பார்வை எப்படி இருக்குது? இல்லை, இந்த தேர்தல் என்பது வந்து ஏதோ ஒரு திருவிழா அப்படின்னு கூட சொல்லக்கூடாது. ஏன்னா திருவிழான்றது ஏதோ ஒரு என்ஜாய் பண்ணுற விஷயமா இருக்குது. நீங்கள் அதை கூட நம்ம அந்த வார்த்தையை கூட உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். புது வாக்காளர்கள், இப்போ டேட்டாவை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. சரி, புது வாக்காளர்கள் இந்த தடவை சேர்ந்து யங்ஸ்டர்ஸ், அவர்கள் முதல் தரமாக நான் பார்த்த வரைக்கும் நிறையா பூத்து இந்த இதெல்லாம் விசிட் பண்ணப்போ ஒரு இளைஞர்கள் வாக்களித்தது கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது, கொஞ்சம் குறைவாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. அது அந்த ஆர்வம் இல்லையோ அப்படிங்கிற
இது தெரிஞ்சுது. முதல் முறையாக வாக்களிப்பவர்களுக்கு கூட ஏதோ ஒன்றுக்கு வாக்களிப்போம், அது ஒரு இது மாதிரி தான் தெரிஞ்சதே தவிர அதை போய் வாக்களித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கடமை இல்லாமல் இருந்தது. ரெண்டாவது இந்த பூத் ஸ்லிப் கொடுக்கறது இருக்குல்ல, அது முன்னாடியெல்லாம் அரசியல் கட்சிகள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, வீட்டு வீடாக போய் கொடுப்பாங்க, வீடு வீடாக கொடுப்பாங்க. அது வந்து ஒரு போட்டியும் இருந்துச்சு. ஒரு அது இப்போ அவங்க கட்சி சின்னம் இருக்கும், சின்னம் இருக்கும், போகும்போது அதை கிழிச்சிட்டு போவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பூத் ஸ்லிப் கொடுக்குறப்ப அவங்களே தூண்டி அவங்கள மீண்டும் வாக்களிக்க வர வைப்பாங்க. அந்த கட்சிகள் சில பொறுப்புகளை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அரசாங்கமே அந்த பூத் ஸ்லிப்பை விநியோகம் செய்யும், தேர்தல் ஆணையம் மூலமாக விநியோகம் செய்யும்ன்றது என்னன்னா அந்த மக்களுக்கு ஒரு தூண்டுதல் இல்லை, ஊக்குவிப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பல பேருக்கு அது ஒரு பாயிண்டா நான் சொன்னேன். ஆமாம், அது அந்த ரெண்டாவது எல்லாருக்கும் அந்த பூத் ஸ்லிப்பும் வந்து சேர்றதில்லை, நிறைய பேருக்கு வர்றதில்லை. 100% கொடுத்துட்டோம்னு சொல்றாங்க, அரசாங்கம் சொல்லுது, தேர்தல் ஆணையம் சொல்லுது, ஆனால் வரல. அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. நீங்கள் கிராமங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருமே அந்த பூத் பக்கத்தில் இருக்கிறவங்களே எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் ஒவ்வொருத்தர் யார் ஓட்டு போட்டாங்க, மாமா ஓட்டு போட்டியா, மச்சான் ஓட்டு போட்டியான்னு கேட்டுட்டு டைம் ஆகிட்டு 1:30 மணி ஆகிட்டு போயிட்டு வா அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் இருந்தது. அந்த இன்ட்ராக்ஷன் நீங்கள் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் இல்லை. சிட்டிக்கும் கிராமத்துக்கும் நீங்கள் இன்றைக்கி வித்தியாசத்தை பார்க்குறோம். இன்றைக்கி சிட்டி இந்த சென்னை இந்த இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருந்ததுன்னா ஆவரேஜ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் தமிழ்நாடு லெவலில். சிட்டி வந்து இன்னைக்கு குறைந்ததுனால தான் ஆவரேஜ் பர்சன்டேஜும் குறைஞ்சிருச்சு. இப்போ இன்னைக்கு தருமபுரி எல்லாம் 80 அப்படிங்கிறாங்க, பல இதில் 75க்கு மேலே வந்திருக்கு. அதெல்லாம் காரணம் என்னன்னாக்கா அங்கே ஒரு பர்சனல் இன்ட்ராக்ஷன் ஒரு கட்சியாகவோ அல்லது ஒரு உறவினர்களாகவோ இருக்கு. இங்கே வந்து பக்கத்து ஃபிளாட்ல இருக்கிறவனே ஓட்டு போட்டானான்னு தெரியறதில்ல, அவன் போட்டு வந்துட்டு இந்த பூத்தில் இருக்குன்னு சொல்றது இல்லை. இது மாதிரி பல சிக்கல்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது இந்த மைக்ரேட்டட் வெளியூர்ல இருந்து வந்து இங்க வேலை பார்ப்பவர்கள், நீங்க லீவு கொடுத்து அவனை வெளியூர் அனுப்பிச்சிட்டீங்க, அவன் ஓட்டு போடுறதுக்காக ஸ்பெஷல் பஸ் விட்டோம், அவங்க ஓட்டெல்லாம் இங்கே தான் இருக்கு. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சென்னையில தான் அவங்க ஓட்டெல்லாம் இருக்கு. இன்னைக்கு தஞ்சாவூர்லயோ அல்லது திருச்சியிலயோ இருக்கிறவங்க இங்க வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு ஓட்டு இங்கே தான் இருக்கும், இங்க வந்து சேர்த்துருப்பாங்க. ஆனா அவங்க லீவுக்கு ஓட்டு போடுறதுக்குன்னு ஊருக்கு போறாங்க. அதனாலயும் இப்ப நீங்க அதை இன்னொரு குறிப்பை சொல்ல போனா நீங்க சொன்னோன்னே நம்ம சென்னையில் வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை இதில் 67, 67, 68 அப்படி தான் இருக்குது. அப்புறம் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் 75, சிதம்பரத்தில் 74, பெரம்பலூரில் 74, தருமபுரியில் 75, நாமக்கல்லில் 74, அரக்கோணம், ஆரணியில் 73, இப்படி நிறைய இருக்குது. சேலத்தில் 73, விழுப்புரம் 73. சென்னையில கம்மியா இருக்கு. அது என்ன, அதுதான் சொல்றேன். இங்க இருந்து வெளியூர் போயிட்டாங்கன்னு சொல்றேன். இங்க மக்கள் அங்க போயிட்டாங்க. இங்க இருக்கிற வாக்காளர்கள் அவங்க எல்லாம் நீங்க வெளியூருக்கு ஓட்டு போடுறதுக்குன்னு லீவு கொடுக்குறோம், அவங்க வெளியூர் போறாங்க பஸ்ல, ஸ்பெஷல் பஸ்ல. ஆனா அவர்களுக்கு வாக்கெல்லாம் இங்க தான் இருக்குன்னு சொல்றேன். அது ஒரு காரணம் சொல்றேன். அத ஒரு மதுரையிலயும் குறைஞ்சிருக்கு. மதுரையில அதுதான் புறநகர் பகுதிகளுக்கு வெளியே போயிருப்பாங்க. அதான் சொல்றேன். நீங்க இன்னொன்னு நீங்க இன்னொரு குறிப்பை எடுத்தோம்னா நீங்க பீகார்ல ஒரு 4 தொகுதிக்கு இந்த 102 தொகுதியில 4 தொகுதி பீகாருக்கு நடந்தது. அதுல பாத்தீங்கன்னா 48%. அதையும் நீங்க குறிப்பா உணரணும். ஏன்னு வச்சுங்களேன், அந்த லேபர்ஸ் ஃபுல்லா இப்ப இங்க இருக்கான். எல்லா மாநிலங்கள்ல இருப்பான். இல்ல நிறைய இருக்கிறது பீகார்ல இருந்து வர்றவங்க, யூபில இருந்து வர்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வேற இடத்துல லேபர்ஸா வேலை பார்க்கறாங்க. அவங்களுக்கு எல்லாம் வாக்கு வந்து யூபில பீகார்ல இருக்கும். இப்ப அதுதான் அங்க 48% குறைஞ்சிருக்கு. அந்த மாதிரி போறது சில கட்சிகளுடைய வெற்றி தோல்விகளுக்கு ஒரு குறிப்பிட்ட முடிவாகவும் இருக்கலாம். கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 48% தான் 4 தொகுதியில் அங்கே வாக்கு அங்கே போலாயிருக்கு பீகாரில். நீங்க அது வந்து ரொம்ப லோயஸ்ட். நம்மளாவது 69, 70 பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்க நான் சொன்ன இந்த 4 காரணங்கள், வெப்பம் ஒரு காரணம் அல்ல, மக்கள் வெளியே போனது ஒரு காரணம் அல்ல, ஆனால் இடமாற்றம் சிட்டியிலிருந்து போனது ஒரு முக்கியமான காரணம். ஆனால் தேர்தல் ஆணையம் நீங்க சொன்ன மாதிரி கடந்த காலத்தை மாதிரி ஒரு அவேர்னஸை இன்னும் கிரியேட் பண்ணணும் மக்கள்கிட்ட. இல்ல வாக்களிப்பதனுடைய முக்கியத்துவம் என்ன? இல்ல வாக்களிப்பதை கிரியேட் பண்ணாங்க, அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்க. நிறைய ஊடகங்கள்லாம் ரெகுலரா சொல்லிட்டு இருந்தாங்க, எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாமே ஒரு பொழுதுபோக்கா அடுத்த தலைமுறைகள் வர தலைமுறையெல்லாம் எடுத்துக்கிட்டாங்களோன்னு நான் நினைக்கிறேன். ஏதோ ஒன்று கேட்டுட்டு சரி ஓகே வாக்களிப்போம் அவங்களும் சொல்லிட்டு வாக்களிப்போம்னு போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு கதை. அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டாங்களோன்னு நினைக்கிறேன். சரியாக. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்முடைய தலைமுறைகளுக்கு ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள பிள்ளைகள்லாம் திண்ணையில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடியவங்க. இப்போ அந்த மாதிரியான குழந்தைகளை பார்க்க முடியல. உதாரணத்திற்கு செய்திகள் கூட நீங்கள் யூடியூப்பில் 8 நிமிடத்திற்கு மேலே போட்டால் யாரும் பார்க்குறதில்ல. ஒரு இடத்துலேருந்து ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் ஆஃபீஸுக்கு, அதாவது அண்ணா நகர்லேருந்து KK நகருக்குள்ளே போகிறக்குள்ள அந்த யூடியூப்பை பார்த்து முடிச்சிடணும்.
30 நிமிஷம் அவங்க பார்க்க தயாராக இல்லை. அப்ப எப்படி ஒரு கட்டுரை அவர்கள் படிப்பார்கள், வரலாற்றை எப்படி தெரிவார்கள்? விவாத நிகழ்ச்சியில் சிலவர்களுக்கு விவகாரம் தெரிந்தால் மட்டும்தான் பேச முடியும். அப்போ அதிகமாக படித்திருப்பதால் தான் அதை பேச முடியும். ஆய்வு செய்யணும், எல்லா மதங்களை பற்றியும் எல்லா கலாச்சாரத்தை பற்றியும் எல்லா சமூகங்களை பற்றியும் அரசியலை பற்றியும் புரிதல் இருக்கணும். இப்போ ஈரானுக்கும் பலஸ்தீனத்துக்கும் இப்போது வார் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும் வெங்கடேஷ் சார்? தெரிஞ்சிருக்க வேண்டும் அல்லவா? இன்னைக்கு எவ்வளோ எஸ்கலேட் ஆயிருக்கு, என்ன மாதிரி டென்ஷன் கிரியேட் ஆயிருக்கு, வெஸ்ட் ஏஷியாவுடைய கிரைஸ் எப்படி போயிட்டு இருக்குங்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. அப்படியா? அதாவது நம்மை ஆளக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதை விட இது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத அவங்க உணரணும்னு சொல்றேன். அந்த உணர்வு அடுத்த தலைமுறைகளுக்கு வரல. அதை உணர்த்த வேண்டிய கடமை வந்து தேர்தல் கமிஷனுக்கு இருக்கு, கட்சிகளுக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. சார் என்னமோ சொல்லுவாங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இப்போ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் ஒரு பேப்பர் கண்டிப்பா ஜெனரல் நாலேஜ் பத்தி இருக்கணும். எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, ஜெனரல் நாலேஜ் பத்தி வச்சீங்கன்னா நாட்டு நடப்பு என்னன்றது ஒரு பத்திரிகை தெரிஞ்சாவது ஒரு மாசத்துக்காக படிச்சு ஓரளவுக்கு தேர்ச்சி பெறலாம் அப்படின்றது ஒரு இது வரும். ஸோ ஜெனரல் நாலேஜ் ஷுட் பி மஸ்ட் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஆல் பிஏஓ பிஓ பிஎஸ்சிஓ எல்லாருக்கும் தெரியும். அப்பதான் பேப்பர் படிக்கிற ஒரு ஹேபிட்டாவது வரும். கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். என்ன எக்ஸாம்ல அந்த கொஸ்டின் வந்தா என்ன சொல்றது, பிஆரோட முதல்வர் பேர் சொல்லுங்க தெரியாது அப்படின்னு சொன்னா யூபியோட முதல்வர் பேர் சொல்லுங்க, இந்த மாதிரி காமனா இருந்தா கூட அட்லீஸ்ட் அதுக்காவது கொஞ்சம் படிப்பாங்க. யூபி முதல்வர் வேணாம் சார், நம்ம ஜனாதிபதி யாரு, திரௌபதி முர்முன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? வருத்தத்துக்குரிய பாக்கி பிஜேபியில் இருக்கிறவங்க நிறைய பேர் அது தெரியாது. அது தேவையில்லாத விஷயம் பேசுறாங்க. பிஜேபின்னு சொல்றேன், நான் பொதுவாக சொல்றேன் சார், எல்லாருக்கும் வேண்டாம், எல்லாரும் பிஜேபியா சார் சொல்றீங்க நீ. இல்லை சார், பார்லிமெண்ட் புது பார்லிமெண்ட் தொடங்கும் போது அவங்கள காணும். ரமேஷ் சார் இங்கே முதல்வர் ஸ்டாலின் அழைத்தார், அவங்கள காணும். அதனால நிறைய பேர் சார் அப்படியே ஒரு அரசியல் சாயல அவருடைய பார்வை வைக்கிறாரு. சார் நீங்க சொல்லுங்க, என்ன காரணம், என்ன இது ஓட்டெல்லாம் போட்டிருப்பீங்க, மக்களுடைய நிலையை பத்தி சொல்லுங்க, எப்படி இருக்கு? அதுக்கு முன்னாடி சாருக்கு கடைசியா சொன்ன பாயிண்ட் சொல்லணும். ஏன்னா திரௌபதி முர்மு காணும், நாங்க அதே திரௌபதி முர்மு தான் வந்து பிரசிடென்ட் ஆகணும்னு சொன்னப்போ எதிர்த்து ஓட்டு போட்டவங்க திமுகவும் காங்கிரஸ் இல்லாமன்னு பாக்குறோம். மறுபடியும் அவர் கேட்டாக்க இவங்க, அதாவது ஜனாதிபதி பதவியில உட்கார வச்சவங்களை வந்து இது பண்ணாம அவங்கள உட்காரவே கூடாது, அவங்க பழங்குடியினர் இவங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன், இவங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள், இவங்க தான் சொன்னாங்கல்ல, அவங்க ஒருவேளை வந்து விடன்றதுனால இவங்களை இதுக்கெல்லாம் கூப்பிடலையான்லாம் கேட்டாங்க. ரொம்ப வருத்தம், அப்படியே எனக்கு மனசே ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சு. அப்போ அதனாலதான் இவங்க ஓட்டு போடலையான்னு ஒரு கேள்வி கேட்க முடியும்ல. கண்டிப்பா. அதனால சரி, அது விட்டுருவோம். மெயினான மேட்டருக்கு ஆரம்பிச்சிருக்கேன், நான் பேசிட்டு அப்புறம் பேர் சொல்லி கேட்டதுனால சொல்றேன். சொல்லுங்க சார். இதே ஜெயலலிதா அவர்கள் எஸ்டி சார்பாக ஒரு பிரசிடென்ட் வேட்பாளர் நிறுத்தினாங்க இதுக்கு முன்னால. அவங்க பாஜக ஏன் அவங்க தோக்கடிச்சது? நான் முதல்ல எஸ்டி கேண்டிடேட் பிரசிடென்டா கொண்டு வந்தேன் இப்போ சொல்றவங்க, எஸ்டி கேண்டிடேட் ஜெயலலிதா அவர்கள் வந்து நிறுத்தின சங்கமா அவங்க நிறுத்தின போது ஏன் அவனை வந்து வலுக்கட்டமா போய் ஒரு எஸ்டி கேண்டிடேட் முன்னாலே வந்திருக்கலாமே பிரசிடென்டா, ஏன் அவன் தோக்கடிச்சு இப்போ கொண்டு வந்து நான் எஸ்டியை கொண்டு வந்து பிரசிடென்ட் ஆக்குனாரு? யார் கொண்டு வந்தாங்க முதல்ல பார்க்கணும்ல. அதுக்கு யார் தரப்புல இருந்து எதிர்க்கப்பட்டது அதெல்லாம் வர பார்க்கணும். அதனால எஸ்டிலாம் பார்க்க கூடாது சார். எஸ்சி நீங்க அதையும் பார்க்கணும்ல சார். சொல்லுங்க சார். ஜெயலலிதாவோட ஒர்க் பண்ணது என் வாழ்க்கையில பெரிய பாக்கியம்னு சொன்னார் மோடி. ஜெயலலிதா அப்போ ஏன் ஏத்துக்கல? சார் சார் எல்லாரும் எல்லா கூடயும் சார் அப்படி பார்த்தா அவர் ரமேஷ் வாங்க டாபிக், இந்த வாக்களிப்பதுல மக்களுக்கு ஏற்படுகிற ஒரு கரெக்ட் சார். நான் உங்களுக்கு வந்து பல கோணங்கள்ல இதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சார். முதல் விஷயம், எப்பவுமே இருமுனை தேர்தல் மாநிலத்தில் நடக்குதுன்னு பார்க்கணும். தேசிய எலெக்ஷனுக்கு கூட இங்க டிஎம்கே அலையன்ஸா ஏடிஎம்கே அலையன்ஸான்னு இருக்கும். இதுல கடந்த முறை பாத்தீங்கன்னாக்கா 72.4, இஃப் ஐ எம் ரைட் இல்லையா சார் சந்திரசேகர் சார், 72.4%. இந்த 72.4% நான் வந்து இந்த வாட்டி போலிங் ஆரம்பிச்ச உடனே சொல்லிட்டேன் சார், இது வந்து நீங்க 70% தாண்டுமான்னு தெரியாதுன்னே சொல்லிட்டேன். அதுவும் 11 மணிக்கு அப்புறம் டெஃபினட்டா கன்ஃபார்ம் பண்ணேன். ஏன்னா பாண்டிச்சேரியில் 10% தாண்டி ஓட்டிங், இங்க 6% 7%ன்னு பேசிட்டு இருந்தோம் பெருமையா. அதே மாதிரி நான் ஒரு ட்ரெண்ட் என்ன பார்த்தேன்னா, தென் சென்னை மற்ற இதை விட பார்க்கும்போது போன வாட்டி ரொம்ப கம்மி. நம்ம இந்தியாவிலே ஒன் ஆஃப் த லோவஸ்ட் போலிங் மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தோம் அர்பன் இதில். அதான் இந்த வாட்டி அதே இதுதான் மெயின்டைன் இருக்குன்னா கூட கொஞ்சம் முன்னுக்கு பின் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் கொஞ்சம் வந்திருக்கு, அவ்வளோதான். இதில் பல பாயிண்ட் நீங்கள் சொன்னதெல்லாம் வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். முதல் விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, சொல்லுங்க சார், மும்முனை போட்டி இந்த தமிழகத்தில் இந்த வாட்டி நடந்திருக்கு. 2 மாநில கட்சிகள் அதன் கூட்டணி, அதை தாண்டி ஒரு தனியான தேசிய கட்சி அவங்க தலைமையில் ஒரு கூட்டணியை அமைச்சு தேர்தலை சந்திச்சிருக்காங்க. அதனால வாக்கு சதவீதம் கூடணும். வாக்கு சதவீதம் கூடியே நம்ம 69.46% பேசுறதுன்னா அப்ப இருமுனை போட்டியா இருந்தா இன்னும் கம்மியா பதிவாயிருக்கும்.
பாயிண்ட் நம்பர் 1. ஏன்னா சாய்ஸ் இஸ் மோர். ஆமா ஆமா ஆமா, அது பாயிண்ட். சாய்ஸஸ் போட்டு அவங்க விரும்புற கட்சிகளுக்கு ஓட்டு போடலாம். இல்ல ஏன்னா இப்போ எனக்கு டிஎம்கே இது ஏடிஎம்கே போங்க. ஏன்னா சார் நீங்க போடுறது முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இப்போ ஒரு கூட்டணியாக பண்ணும்போது ஏதாவது ஒரு கட்சி தான் அங்க இருக்கும். எனக்கு இப்போ ஒரு உதாரணத்தை சொல்லணும். திமுகவை சேர்ந்தவர்கள் நான் விசிகாக்கு நான் போட மாட்டேன், ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன், பேச்சுக்கு தான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அப்ப அந்த இடத்துல வாக்கு சதவீதம் குறையுது. நீங்க போடாம இருப்பீங்க, உங்க வாக்கு. அதிமுக இப்போ வந்து அவங்க ஒரு தேமுதிக அப்படின்னா எப்பா நம்ம ஆளுங்க நிக்கலப்பா நான் போட மாட்டேன். இல்ல ரிவர்ஸ்ல எல்லா கட்சிகளும் டிரான்ஸ்ஃபர் எப்பவும் 100% நடக்குமாங்கிறது பாயிண்ட். கஷ்டம் தான். ஆனா இன்னொரு எக்ஸ்ட்ரா சாய்ஸ் ஓட்டர்ஸ்க்கு இருக்கும்போது அதனால ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்கிறது என்னுடைய பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். அதுலயே நம்ம கம்மியா ஃபேஸ் பண்ணிருக்கோம். ரெண்டாவது, இளைஞர்களை பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க சார். பாஜக இருமுறை ஆட்சிக்கு வந்ததில் முக்கிய பங்கு வகித்தது இளைஞர்கள் ஓட்டு. கடந்த முறை 18 வயது, அதாவது நான் சொல்றது 2014ல 18 வயது பூர்த்தியா யார் யாரெல்லாம் ஓட்டு போட்டானோ அவனுக்கு இன்னைக்கு 28 வயசு. சரியா? அதே மாதிரி 5 வருஷம் கழிச்சு 2019ல ஓட்டு போட்டவன் 18 வயசு பூர்த்தியாகி +2 முடிச்சுட்டு ஒரு ஓட்டு போட்டிருந்தான்னா அவனுக்கு இன்னைக்கு வயசு 23. There are lot of disillusionments, இல்லைன்னா ஃபேட்டிக். இது உங்களுக்கு பொலிட்டிக்கல் வியூல ஒரு ஃபேட்டிக் அப்படிங்கிறது வந்திருக்கு. பொதுவாகவே உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். தேர்தல் பரப்புரைகள்லாம் சொல்றோம். சமூக ஊடகத்திலேயே இப்போ பார்ட்டிசிபேஷன் ஆஃப் டிஸ்கஷன், ஃபேஸ்புக், ட்விட்டர்லாம் அந்த இந்த ஆக்டிவ் பிளேயர்ஸோட நம்பர் சரிந்து கொண்டிருக்கிறது. டிக்ளைன். ஆமா, அது இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியாக பல விஷயங்கள் இருக்கு. அப்படின்னா அது போக இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காங்களான்னு கேட்டீங்க, உண்மை. அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்காங்க. ஆனா பார்ட்டிசிபேஷனுக்கு கடந்த 2 எலெக்ஷன்ல இருந்த அளவுக்கு இன்னைக்கு இல்லை. இப்ப இல்ல. மூணாவது முக்கியமான விஷயம், இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த மொத்த ஓட்டிங் ஆஸ்பெக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க வயதான, இப்ப நம்ம சொன்னோம் வெதர் ஃபோர்காஸ்ட்ல சார் சொன்ன ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு சார். ஊருக்கு போறாங்க, மைக்ரேட்டரி பாப்புலேஷன், எல்லாமே ரூரல்ல வந்து மைக்ரேட்டரி பாப்புலேஷன் அது பெரிய அளவுல கிடையாது. 1% சொல்லலாம், 2% சொல்லலாம் சார். ஆனா இங்க வந்து எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குங்கிறதையும் நம்ம கணக்குல எடுக்கணும். ரமேஷ் சார் நீங்க ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கங்க. நன்றி. அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அண்டர் கரண்ட்னு ஒன்று இருக்கு. சரி, பொதுவாக நீங்க வந்து முன்னாடிலாம் எப்படின்னா மக்கள் நானா ரெட்டலைக்கு தான் போடுவேன், நான் தான் உதயசூரியனுக்கு தான் வெளிப்படையா சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு, வீட்டு வாசல்ல போஸ்டர்ல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து இப்போ வரைஞ்சி வைக்கிற வள்ளிக்கு சின்னங்கள்லாம் இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இல்லை. சோசியல் மீடியாலையும் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கு. முன்னாடி நீங்க பக்கத்தை திறந்தீங்கனாலே பக்கம் பக்கமா அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். இன்னைக்கு அதுவே குறைஞ்சு போயிருக்கு. மூணாவது முக்கியமான விஷயம், எந்த வாக்காளரையும் நீங்க போய் கேட்டீங்கன்னா யாருக்கு ஓட்டு போடுன்னு சொல்றதுக்கு ரெடியா இல்லை, சொல்ல மாட்டாங்க. இன்னும் நான் ஒரு படி மேல போய் சொல்றேன், இனியும் வருகாலங்கள்ல ஓட்டர்ஸுக்கு பணம் கொடுப்பதுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஒரு பைத்தியக்காரத்தனமான முடிவுன்னு சொல்றேன். இனிமேல் பணம் வாங்கி கொண்டால் கூட அவங்க சொல்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அட்வைஸ் பண்றீங்க. உண்மை, கொடுக்காதீங்கப்பான்னு. கொடுத்தாலும் உங்களுக்கு போடுவாங்கன்ற அஷூரன்ஸ் 90% கிடையாதுன்ற. வாங்குறத வாங்கிடுங்கப்பா, ஓட்டு உங்க இஷ்டத்துக்கு போடுங்க. அந்த அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க. அது விழிப்புணர்வு சொல்றதா வேறதானு சொல்றது. ஆனா இன்னொரு விஷயம் ரமேஷ், இன்னொரு விஷயம் சில ஊர்ல நடக்கு. குழந்தைக்கு மேல சத்தியம் வாங்குறதும் கற்பூரம் வச்சு வெத்தலை, அதனாலதான் அதை பண்றாங்க. அந்த மாதிரியான பண்றதெல்லாம் ஒரு சிலது நடக்குது அந்த பூத்துல. ஆனா இதெல்லாம் இல்ல, ஏன் பணம் வாங்குறது தப்பு, அதுக்கு மேல இதுவும் மிகப்பெரிய தப்பு, இது எல்லாம் இருக்கு. ஆனா ஓட்டர்ஸ் அதனால நீங்க வந்து கருத்து கணிப்புன்னு எடுத்தீங்கன்னா, நீங்க இன்னைக்கு ஒரு கருத்து கணிப்பு எடுங்க, அதே மக்கள் கிட்ட நாளைக்கு எடுங்க, உங்களுக்கு 25ல இருந்து 30% டிஃபரன்ஸ் தெரியும். இதை தாண்டி ஒரு கேள்வி கேட்டு நான் வரேன். ஓவராலா நீங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காள், ஒரு நடுநிலையான ஆள் தான் நான் நினைக்கிறேன். என்னோட நண்பர் ரமேஷ், எப்படி இருக்கு தேசம் முழுவதும் நிலை? ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங்கானதான் சொல்றேன். நீங்க வந்து சவுத்தை எடுத்தீங்கன்னா பொதுவா சொல்லக்கூடியது கர்நாடகத்தை தவிர்த்து பாஜகவுக்கு பெரிய அளவில் ஹோப்பெல்லாம் கிடையாதுன்னெலாம் வந்து ஐஎன்டிஏ கூட்டணியிலேருந்து மற்ற எதிர்கட்சிகள்லேருந்து சொல்கிறாங்க. ஆனால் இது எப்படியும் போகலாம். ஜென்ரலாக சவுத்தை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கக்கூடியது பாஜகவிற்கான வாக்கு சதவீதம் கூடும்.
அது வந்து சீட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுமா என்னங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா என்னால சொல்ல முடியாது நிச்சயமா. ஆனா நார்த்ல பாத்தீங்கன்னா இதுல ஒரு அண்டர் கரண்ட்டும் இருக்கு. அதனால நார்த்ல எப்படி இருக்கு? அதாவது எப்படின்னா என்ன சொன்னாங்க எல்லாரும், நார்த் பெல்ட்ல பிஜேபி ஸ்வீப் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, அங்கேயும் ஒரு அண்டர் கரண்ட் ஓடிட்டு இருக்கு. என்ன கரண்ட்னு தெரியாது நமக்கு, என்னன்னு தெரியாது. ஆனா அதுதான் 4ஆம் தேதி தான் கரண்ட் எப்படி அடிச்சிருக்குன்னு தெரியும். ஆமா. ஆனா இத மாதிரி ஒரு நிலை நடந்துச்சு 2004ல். ஐயா வாஜ்பாய் வந்துருவாங்கோன்னு இருந்தோம். காலையில தூர்தர்ஷன் தான். அப்போ பார்த்தா மன்மோகன் சிங் வரல. மன்மோகன் சிங் வர்றதுக்கான வழிகளை சொன்னாங்க. சரி, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. பாக்கி சார், இப்போ ஒரு 3 விஷயம் நம்ம பேசுவோம். ரமேஷ் சார் ஒரு விஷயத்தை கோடிட்டாங்க, ரங்கராஜ் சார் வழக்கம் போல் அவங்களுடைய பாலிசி. 3 முக்கிய ஆளுமைகள் ரொம்ப வருத்தப்படுறாங்க தமிழ்நாட்டில். பிஜேபியினுடைய கேண்டிடேட் மரியாதைக்குரிய சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன், நம்ம ஐயா அண்ணாமலை, பி மனோஜ், 3 கேட்டேன். ஐயா 1 லட்சம் ஓட்டை எங்கள் தொகுதியில் காணவே இல்லை ஐயா. அவ்வளவும் தாமரைக்குள்ற ஓட்டு எங்கே போச்சுன்னு தெரியலன்னு ரொம்ப 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 ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அந்த 3 பேரும் பிஜேபி முக்கியமான ஆள்கள். தமிழிசை, அண்ணாமலை, பி மனோஜ். என்ன காரணம்? 2 வகையான சொல்கிறேன். இது உண்மைக்கு முற்றிலும் மாறானது. எப்படி சார்? காணாமல் போனது, விடுபட்டு போனதுன்னா இருக்கு. சில தொகுதிகள் 50, 100, 200. இப்போ கவுண்டம்பாளையம் கோயம்புத்தூரில் 500 ஓட்டு காணுமா? ஏன் ராயபுரத்தில் காவல்துறை குடியிருப்பில் 20 ஆண்டுகளை வசித்தவங்க ஒரு 80 பேருடைய பேர் இல்லை. இந்த மாதிரி பல இடங்கள் இருக்கு. கணவனுக்கு இல்லை. ஏன் நடிகர் சூரிக்கு அவர் பேர் இல்லை, மனைவிக்கு உண்டு. அப்புறம் ஒரு பெண் இறந்து போன பாட்டிக்கு ஓட்டு இருக்கு, அந்த பொண்ணு பேத்தி ஓட்டுக்கு போறா, எனக்கு உனக்கு இல்லை அப்படின்ட்டாங்க. இதெல்லாம் இயல்பு. அதுக்கு காரணம் டெலிபரேட்டாக எதுவும் நடந்திருக்க வாய்ப்பில்லை. நான் இந்த கீழ்நிலையில் இப்போ ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது தேர்தல் ஆணையத்துக்கென்று ஒரு முழுநேர கட்டமைப்பு கிடையாது. தலைமை தேர்தல் ஆணையர், தேர்தல் ஆணையர்களை தவிர இப்போ தமிழ்நாடு இடத்துல அதாவது தமிழக மாநிலத்தினுடைய தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இருக்காருன்னு வச்சுங்களேன். அவங்களாம் கூட டெபுடேஷன் தான் போகிறாங்க. இப்போ ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு மாவட்ட தேர்தல் அதிகாரி சொல்கிறேன்னா அவர் சென்னை மாநகராட்சியோட கார்பரேஷன் ஆணையர். அப்படித்தான் அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. அவுட் சோர்ஸிங்னா என்ன? இப்போ இன்றைக்கி நேற்று ஓட்டு போட்ட பூத்தில் இருக்கிற பணியாளர்கள்லாம் யார்? ஒன்று தாசில்தார் அலுவலகத்திலேருந்து, இல்லை வட்டாட்சியர் அலுவலகம், இல்லை பள்ளிக்கூட ஆசிரியர்கள், இப்படி தானே வந்திருக்காங்க. ஆக முழு நேர கட்டமைப்பு இல்லாதனால ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ஃபுல் ப்ரூஃப் உள்ள வாக்காளர் பட்டியல் தயாரித்தல்லாம் இல்லை. அப்புறம் நண்பர் ரங்கராஜ் சொன்ன ஒரு அற்புதமான பாயிண்ட், ரொம்ப அற்புதமான பாயிண்ட் ரங்கராஜ் சார் சொன்னது. வெளியூர்லேருந்து திடீரென்று மருத்துவ காரணங்களுக்காக சென்னைக்கு வர்றாங்க. அவங்க திரும்பி போக முடியாத சூழல், லேட் ஆயிடும். அவங்களுக்கு ஓட்டுரிமை, அவங்க ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கான ஓட்டுரிமை கடைசி நேரத்தில் வழங்குவதற்கான ஒரு சிஸ்டம் இல்லை. இதெல்லாம் ட்ரையல் அண்ட் எரர் தான். தேர்தல் ஆணையம் இது எல்லாத்தையும் பரிசிக்கணும். ஒன்று. 2வது நண்பர் ஒன்று சொன்னார், இளைஞர்கள் ஆர்வமின்மை காரணமாக வாக்களிக்க மறுக்கிறார்கள். சந்திரசேகர் சார் சொன்னார். அது ஒரு மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில தொகுதிகளில் 4 கிலோமீட்டர் தள்ளி தான் வாக்குச்சாவடியில் வாக்குக்கு போகணும் ஒரு வசதி இருக்குது. அதுவே ஒரு ஆபத்து. ஏன் இதை கவனிக்காம போனாங்க? ரொம்ப மோசம். அது ஏன் 1 கிலோமீட்டருக்கு ரமேஷ் என்ன சொல்ல வரீங்க? சாரி சார், பாக்கி சார், பரவாயில்ல. நீங்க அந்த எலக்ட்ரல் அந்த நம்ம வோட்டர்ஸ் லிஸ்ட் இருக்கு இல்லையா, இதுல ஒரு குழப்படிக்கு நானே பர்சனல் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. திடீர்னு அந்த வாக்காளர் பட்டியலில் பார்த்துட்டு இருக்கோம். என்னுடைய தந்தை பெயர், என் தாய் பெயர், என்னுடைய அண்ணன் பெயர், என்னுடைய அண்ணனுடைய மனைவி பெயர், இவங்க பெயர் இருக்கு. என் பெயரும் என் மனைவி பெயரும் இல்லை. தேடுனா கடைசி பக்கத்துல ஏதோ ஒரு கார்னர்ல எனக்கு என்னுடைய அட்ரஸ் முகவரி ஒரு இதுதான். இது ஏன் இன்னொரு கார்னருக்கு போச்சு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இதை விட மோசம் என்னன்னா, இன்னொரு கார்னர்ல என்னுடைய மனைவி பெயர் இருக்கு. இப்படியாக அப்ப என்ன நம்ம யோசிச்சு முடிவுக்கு வந்துடுறோம்னா, ஓட்டர் இது எல்லாமே காமிச்சிடுது, ஆனா அது எங்க அந்த லிஸ்ட்ல இருக்குங்கிறத உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நான் என்னன்னா, நான் தேடி கண்டுபிடிச்சதுனால இது இருக்கு, இல்லைன்னா என்ன தெரியாதுன்னா நிஜமாவே எனக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்னு தெரியாது. அது ஒரு சிக்கல். சொல்லுங்க சார். இப்போ எதுக்கு சொல்றேன்னா, இப்போ ரேஷன் கார்டு இருக்குன்னு வச்சுங்களேன், குடும்பத் தலைவர், குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் கரெக்டாக இருக்குது. இது மாதிரி பல்வேறு காரணம் என்னென்னா, நுகர்பொருள் வாணிகத்துறை தனியாக ஒரு இயங்குகிறது. தேர்தல் ஆணையம் தொடர்பான ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, அலுவலக கட்டமைப்பு, சென்ட்ரல்லேருந்து கீழ் லெவல் வரையில் பர்ஃபெக்டாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்
அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நிர்வாக ரீதியான கட்டமைப்பு இல்லை. அது ஒரு கோலம். என்னதான் இருந்தாலும் டீச்சராக இருந்தாலும் அவங்களுக்கு 1008 கலைப்புகள் எவ்வளோ இருக்கு. அவங்க எல்லாமே செய்வாங்களா? நாம அதே சிஸ்டத்தை கொண்டு வந்தா பெருமளவுக்கு இதுவான குழப்பங்களை தீர்க்கலாம். நீங்க சொன்னீங்க வினோத் செல்வம் அப்புறம் அண்ணாமலை போன்றவர்கள் 1 லட்சம் வாக்குகளில் அவங்க 3 பேருமே காரணத்தை சொல்றாங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க. தமிழிசை என்ன சொல்றாங்க, இவ்வளவு குறைவா வாக்குப்பதிவாக ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆமாம், 1 லட்சம் வாக்குகள் விடுபட்டு போறது என்னால் ஏற்க. அது எவ்வளவு பெரிய அளவுனா அது அவ்வளவு இருக்குமான்னு சந்தேகமா இருக்கு. சரி, அரசியல்வாதிகள் அது அண்ணாமலை இல்ல, அரசியல்வாதிகள் கொஞ்சம் கூட 2 சைபர் போடுவாங்க. அது ஒண்ணுதான். இன்னொன்னு 2000-3000 போயிருக்கணும் வைங்களேன். இப்போ இந்த அடிப்படை வசதியில் குடிநீர் தரலைன்னு புறக்கணிக்கிறாங்க. பரந்தூர் விமான நிலையத்தில் தீர்வு காணப்படலைன்னு விவசாயிகள் வாக்களிக்க தவறுகிறார்கள். 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, அதனால் ஓட்டு போடலை. இந்த மாதிரி காரணங்களை களைய வேண்டியது அரசியல்வாதிகள். அது அங்கே தேர்தல் ஆணையம் வர வேண்டியதில்லை, வர முடியாது. அவங்களால கொள்கை முடிவு எடுக்க முடியாது. அதை அரசியல்வாதிகள் தீர்க்க வேண்டும் பாதி. இது போன்ற விஷயங்களில் தேர்தல் ஆணையம் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தால் பெருமளவு இருக்கணும். இன்னொரு விஷயம், நண்பர் ரங்கராஜ் ஒன்று சொன்னார், வெளிநாடுகளுக்கு போனால் அதனால் வாக்களிக்க முடியலன்னு. நம்ம ஏன் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாலும், வெளிநாட்டில் இருந்தால் கூட இன்றைக்கு இப்போ இந்த கடத்தில் என்னுடைய மகன் வெளிநாட்டில் இருந்தால் ஈஸியாக நான் பேச முடியும். அடுத்த நிமிஷம் ஸ்கைப்பில் பேச முடியும். எவ்வளவு வசதிகள் இருக்கு. அது மாதிரியான ஒரு டிஜிட்டல் உலகத்தில் அதெல்லாம் கொண்டு வரலாம். ஒன்று அதெல்லாம் வரும், இனி வரும். நம்ம நம்ப மாட்டேங்க. இப்போ என்ன நடக்குது தெரியுமா, டிஜிட்டல் வந்தா இவிஎம் மாதிரி அங்கேயும் ஆள் மாறாட்டம் பண்ணி மூஞ்சில மாஸ்க் ஒட்டிடுவான். எல்லாத்திலும் சார் பேப்பர் காலத்தில் வாக்குச்சீட்டு இருந்த காலத்தில் 71 இந்திரா காங்கிரஸ் வந்து ரஷ்ய மையினால் ஜெயிச்சதும் ஒரு பிரச்சாரம் கிளப்பிட்டாங்க. அப்போ அதுக்கு காமராஜர் கண்டிச்சார். மக்கள் வாக்கு கொடுத்துட்டாங்க, நீங்க என்ன பேசுற அப்படின்னு காமராஜர் அவரோட ஸ்தாபன காங்கிரஸ் தோல்வி அடைந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதை நடந்தது. இருந்தாலும் காரணம் சொல்றோம் சொல்லிட்டே இருப்பான். நீங்க வெள்ளை உருண்டை கொடுத்தா கூட ஸ்வீட் போறல, சக்கரை இனிப்பு போறல அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்றோம் சொல்லிட்டு இருப்போம். நம்ம அதுல ட்ரையல் அண்ட் எரர் மேல மேல இம்ப்ரூவ் பண்ணணும். ஒரு இனோவேட்டிவா பல சிஸ்டம். ஒரு சில விஷயத்தை இந்த விஷயத்துல நான் நடிகர் விஜயை பாராட்டுகிறேன். அது ஏன் சொல்றேன், நடிகர் விஜய் சொல்லி போறதுக்கு பின்னாடி காரணம் சொல்றேன். ரஷ்யாவில் படப்பிடிப்பு முடிந்து அந்த களைப்பு இருக்கல, வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த களைப்பு இருக்கல, ஜெட்லாக் என்று சொல்லுவார்கள்ல, அந்த களைப்போடு வந்து வாக்குப்பதிவு செய்திருக்காங்க. ஆனால் இன்னொன்று, அடுத்த ட்ரூப் நிற்க போறேன்னு சொன்னா அதை குறையா வச்சிடக்கூடாதுன்னு வந்துருவார் அவர். அல்ல, நான் அதைத்தான் நான் அதைத்தான் அடுத்த ட்ரிப் நான் நிற்க போறேன், உங்களுக்கு என்னையா பொறுப்பு போச்சு. ஒரு கருத்தை மட்டும் நான் இதை சுட்டியும் காட்டிடுறேன். இளைஞர் நம்பிக்கையாகவும் இருக்கலாம். அரசியல் பேச வேண்டாம் பார்த்தேன், அரசியல் மறைமுகமாக சொல்ல நினைச்சேன். வெங்கடேஷ் சாருக்கு பிடிக்காது, காத்திருக்கிறார்களோ என்று நினைக்கிறேன். வெங்கடேஷ் சார் சொல்லுங்க சார். ஆனால் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இருப்பதாக தெரியல. இந்த அர்பன் அப்பத்தி, இந்த வாக்கு செலுத்தக்கூடிய அந்த ஆர்வம் அது அதிகமான இல்லைன்னா அதுக்கு வந்து நம்ம பெரிய அளவுக்கு அது வந்து அதுக்கு மக்களே காரணம். அது பீப்புள் டிசர்வ் த கவர்மெண்ட் தே கெட். ஓகே அப்படின்றது தான் கடைசியில் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. நாளைக்கு பின்னால் ஆட்சியில் இது தவறு நடக்குது, இது தவறு நடக்குதுன்னா அதை ஏன்னு தட்டி கேட்குற காலம் வரும்போது நீங்கள் அமைதியாக இருந்து ஒன்றும் செய்யாமல் இருந்தால் மோசமான தலைமை வந்ததுன்னா அதுக்கு அவங்க மக்களே தான் காரணம்னு சொல்லி வேறு யாரும் அவங்க வந்து குறை சொல்ல இயலாது. ஆனால் ஜென்ரல் நாலேஜ் அமாங் யூத்துன்றது வளர்க்கணும். காலையில் பத்திரிகை வந்ததுன்னு சொன்னால் படிக்கணும். பெரும்பாலும் 25 வயசு கீழே இருக்கிறவங்க பத்திரிகை அதை தொட்டு கூட பார்ப்பது கிடையாது, பார்க்குறதே இல்லையே. மற்றவங்களாவது ஒரு 5 நிமிஷமாவது பேப்பர் படிக்கிறாங்க. அந்த பேப்பரை படிக்காமையே வந்து போய் எனக்கு நான் மொபைலில் ஃபோனில் ஏதோ செய்தி வருது அது எனக்கு போதும்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது அவர் சந்திரசேகர் சொன்ன மாதிரி தேர்தல் திருவிழா இது ஏதோ கேளிக்கை மாதிரி ஊடகங்களே செய்யுது. இது ரொம்ப தவறான ஒரு அப்ரோச். ரொம்ப முக்கியமான சீரியஸான இஷ்யூஸ் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் நீ காலையில் நான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன், காலை 7 மணிலேருந்து ஓட்டிங் தொடங்குதுன்னா சினிமா நட்சத்திரங்களாக காட்டுறாங்க. சினிமா நட்சத்திரம் ஒருத்தர் 5 நிமிஷத்துக்கு முன்னால் வந்துட்டார், ஒருத்தர் 20 நிமிஷத்துக்கு மேலே கூட்டத்தோடு நின்று ஓட் போட்டாங்க. எல்லாம் தான் கூட்டத்தோடு. ஆமாம், இவங்க வந்து திரும்பி 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 நடிகை இவங்கள தான் காட்டுறாங்க. ஜனநாயக கடமை ஆட்டுங்கன்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு நல்ல எழுத்தாளர் வந்தால் இங்கே காட்டினதா எனக்கு தெரியல. ஒரு பெரிய கதாசிரியர் வந்தாரான்னு காமிச்சாரான்னு அது தெரியல. ஒரு இன்டெலெக்சுவல் வந்தாரான்னு அவருக்கு காட்டினதாக தெரியல. ஊரில் ஒரு நல்லவரை யாரையும் காட்டின மாதிரி தெரியல. அதுதான் அது ஒரு செலிபிரிட்டி. அதெல்லாம் ஒரு செலிபிரிட்டி. ஏஆர் ரஹ்மான் வந்தா, வைரமுத்து வந்தா, இந்த செலிபிரிட்டி ஃபோக்கஸ் வந்து இந்த தொலைக்காட்சி நிறுவனங்கள் முதல்ல நிறுத்தணும். ஏன்னா நான் அடுத்த டிபேட் எனக்கு கூப்பிடலாம் கூட போகலாம், நான் தைரியமாக நான் சொல்கிறேன். அதை இது வந்து இந்த டோட்டல்
அதுவும் யங்ஸ்டர்ஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களோட மைண்ட் எங்கே இருக்குது? பூரா தனுஷ் அடுத்த படத்தை பற்றி 169th ஃபிலிம் 39th ஃபிலிம், யார் இயக்குனர், யார் இசையமைப்பாளர், யார் கூட நடிக்க போகிறாரு, இதுதான் அதிகமாக ஆர்வமாக தெரிஞ்சுக்க பார்க்குறாங்க. எந்த படத்தில் என்ன பாட்டு வருது, இன்றைக்கி ஒரு சிங்கிள் ரிலீஸ் ஆகுது, நாளைக்கு ஒரு டீசர் ரிலீஸ் ஆகுது. உங்கள் கவனம் முழுக்க முழுக்க சினிமா கவனம் அதை பற்றி தான் இருக்க தவிர சீரியஸான நாட்டுப்பற்ற இஷ்யூஸ் பற்றி ஒரு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது சுத்தமாக இல்லை. நீங்கள் சொன்ன வீட்டில் என்ன சொல்கிறேன் சார், நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சார். நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீட்டில் பெற்றோர்கள் என்ன சொன்னோம், குறைந்தது 1/2 மணி நேரம் பேப்பர் படிக்கணும், அப்போ தான் மற்ற விஷயம் வீட்டில் ஒரு டிசிப்ளின் கொண்டாடணும். ஆனால் பிள்ளைகளை கண்டிக்கிறதே இல்லை, பிள்ளைகள் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருது, ஏன்னா இவங்க கூட இருக்கிறதே கிடையாது. ஆனால் இன்னொரு விஷயம் சார், ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் சார், தங்கம் எவ்வளோ ரூபான்னு கேளுங்க, 55,000 ரூபான்னு தூங்கிட்டு இருந்தாலும் எழுப்பி சொல்லிடுவோம். இன்னைக்கு அவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இப்போ பத்திரிக்கை படித்தாலே தெரியும், ஒரு அவுன்ஸ் 2,500 என்னவோ டாலரு. ஆனால் இப்போ எல்லாரும் பேசுகிறாங்க இப்போ. நான் உங்களை என்ன கேட்குறேன்னா, அந்த வாக்குப்பதிவு சதவீதம் இதெல்லாம் முக்கியமான பிரச்சனைகள் கிடையாது சார். சரி, இது ரொம்ப அதிகம் கவனம் செலுத்தாதீங்க. அது ஒரு இயந்திரம், எந்திரன் 2, எந்திரன் 3.0 அந்த மாதிரி ஏதோ போயிட்டே இருக்கும். விஷயம் அது கிடையாது. நீங்கள் உங்களுடைய சர்ச்சைகளும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, தேர்தலுக்கான இஷ்யூஸ் பற்றி, முக்கியமான பிரச்சனைகள் பற்றி, என்ன அந்த தேர்தலில் அது முக்கியமாக வந்துச்சா, என்னெல்லாம் பிரச்சனைகள் வந்திருக்கு, அது எப்படி கையாண்டாங்க அப்படின்னு தான் முக்கியமாக பார்க்கணும். இன்னைக்கு கூட நாட்டில் பல இன்க்ளூடிங் வட மாநிலங்களில் கூட ஜாதி பிரச்சனைகள் மேலோங்கி நிற்கின்றன. ஆமாம், ஒரு யூனியன் அமைச்சருக்கு எதிராக சில ஜாதி அமைப்புகள் கூடி தீர்மானம் போடுறாங்க, நாங்கள் தோக்கடிப்போன்றாங்க. வேறு சில இடத்துல வேறு ஒரு எம்பியோ எம்எல்ஏ பேசினதை ஒட்டி ஜாதி குழுக்கள் மகாசபா மகாசர்பஞ்ச் என்று சொல்லி கூடி அவங்க சில முடிவு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நிறைய பிரச்சனைகள் ஜாதி அடிப்படையில் இன்னும் வந்துட்டுருக்கு. நம்ம என்ன தான் இந்த செஞ்சுரியாக இருக்கோம், நம்ம வந்து இவ்வளோ பெரிய நாடு எல்லாம் நம்ம சொன்னால் கூட அடிப்படையில் எலெக்ஷன் வரும்போது கடைசியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி ஜாதி சுற்றி வருது, ஜாதி மதம். ஆமாம், இந்த மாதிரி போக்கு வந்து மாற்றத்திற்கு கட்சிகளும் தயாராக இருக்கணும். ஆனால் ஜாதிக்கு ஒரு கட்சிக்கு ஒரு ஜாதி என்று இப்படி போனால் இந்த நிலைமை எப்படி சமாளிக்கிறது? ஆகவே இதில் தேசிய கட்சிகளுக்கு முக்கியமான கடமை இருக்குது. கூடுமான அளவுக்கு இந்த ஜாதிகளை தாண்டி ஒரு அட்லீஸ்ட் ஒரு மாநில பார்வையாவது ஒன்று இருக்கணும். தேசிய பார்வை இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு மாநிலத்தில் உள்ள பல்வேறு ஜாதிகள் இருந்தால் அனைவரும் அணைத்து கொண்டு செல்லக்கூடிய கெப்பாசிட்டி நாட்டில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி, நாட்டில் ஒரு ஸ்டேட்ஸ்மென் இல்லை சந்திரசேகர், நாட்டில் ஒரு ஸ்டேட்ஸ்மென் கூட இன்னைக்கு கிடையாது. அதான் ஒரு வருத்தக்கூடிய. சார் சொன்ன கருத்து எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் அதில் ஒரு இதில் மாறுபடுறேன் ரங்கராஜ் சார் சொன்னதில்லை. அவர் ஏன்னா செலிபிரிட்டி இல்லை செலிபிரிட்டியை காட்டுறதுன்றது வந்து அது ஒரு செய்திக்காக காட்டியிருப்பாங்க, செய்திக்காகன்னு கூட நான் எடுத்துக்கல. அது இப்போ அவங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நீங்கள் அவர்களையும் வாக்களிப்பதற்கு ஒரு ஊக்குவிக்கிறதா அது இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அது தவறு இல்லை. ஏன்னா இப்போ ஒரு விஜயோ ஒரு அஜித்தோ அல்லது வேற யாரோ வர்றாங்க அப்படின்னு சொல்லி அவர்களும் நீங்கள் வாக்களிங்கன்னு ஒரு செய்தி, நான் வாக்களிக்கிறேன், அவங்க வெளில வந்து அதானே சொல்றாங்க, நீங்க வாக்களிங்க அப்படின்னு சொல்றப்ப இப்ப விஜய் வந்திருக்காரு, அப்ப விஜயோட ரசிகர் நம்ம ஆளை வாக்களிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக. ஏன்னா நீங்க அவேர்னஸ் கிரியேஷன் ப்ரோக்ராம் கூட நிறைய நடத்துறப்ப பாத்தீங்கன்னா அந்த நடிகர்கள் இவங்களெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவர்கள் மூலமா போறப்ப அது ஈஸியா ரீச் ஆகும். ஊசி போடுறது கூட அப்படித்தான் பப்ளிக்கு ரீச் ஆகும் அப்படின்றது தான். அதுல தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல அதுல ஒரு மாறுபடுறேன். அதே மாதிரி இரண்டாவது, முன்பு நான் படித்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் வந்து பொலிட்டிக்கலில் இருந்தது முன்பு. அதாவது திமுகவுடைய வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் மாணவர்கள், அது மாதிரி மாணவர் சங்க தேர்தல்கள் இதெல்லாம் வந்து நம்ம காலேஜில் நிறைய நடந்து, பழைய காங்கிரஸ் அதெல்லாம் இருந்தப்பெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். திமுக இருந்தது, இவங்க அடி தகராறுகள், அந்த பிரச்சனைகளும் இருக்கும், அந்த கட்சி ரீதியாக இருக்கும். ஆனால் இப்போ அந்த மாணவர் சங்கங்கள் அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மிகவும் ரொம்ப குறைந்திருக்கிறதா நம்ம பார்க்குறோம். அதை ஒன்றும் தடை பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அந்த தேர்தலே நடத்துறது இல்லை, மாணவர் சங்க தேர்தல் கல்லூரிகளில் நடத்துறது ஒரே அடிதடி இருக்கலாம். இல்ல சார், இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் குறையுது இல்ல விஷயம். நீங்க இப்போ யூத்தோட இது நான் சொன்னேன் இல்ல, 2 தேர்தல் தாண்டி மூணாவது அப்படிங்கிறப்ப நீங்க என்ன ஆகுது, அந்த நீங்க மாணவர்கள்ல இருந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வர்றப்ப அவங்க அரசியல் கட்சியா மோதிக்கலாம், அல்லது வேற ஏதாவது அரசியல் கட்சியா மோதுறப்ப அந்த கட்சியுடைய கொள்கை அல்லது ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஈர்ப்பாகுறப்ப அதுல எதிரெதிர் கருத்துக்கள் இருக்கலாம், மோதிக்கலாம்.
ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணணுமே தவிர டோட்டலாகவே அந்த பார்ட்டிசிபேஷனே அவாய்ட் கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து. அந்த இதுவும் இருந்ததுன்னா அவன் மாணவராக இருக்கிறவன் தான் அடுத்தது ஓட்டு போட வர்றான், அடுத்தது இளைஞராக வர்றான். அப்படி வர்றப்ப அந்த நடைமுறை வந்து கொஞ்சம் தவறிடுச்சோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதுவும் கூட ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் அதுவும் கூட காரணம். ஏன்னா 18 வயசுக்கு ஓட்டு அப்படிங்கிறது ராஜீவ்காந்தி பீரியட்லேருந்து 18 வயதுக்கு ஓட்டுன்றது கொண்டு வந்திருக்கோம். அந்த 18 வயதுன்றது ஸ்டூடெண்ட் ஏஜ், காலேஜில் இருக்கிற ஏஜ். அவங்களுக்கு அந்த பார்ட்டிசிபேஷன் இல்லைன்னாக்க நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் அந்த காலேஜிலேயே அந்த பார்ட்டிசிபேஷன் இருந்தால் தான் செய்ய முடியும். நீங்கள் அவங்கள என்ன பண்ணுறோம், அவர்கள் சம்பாதிக்கணும், உடனே அது வேறு ஏதாவது லக்ஸரியஸ் லைஃபுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம உருவாக்குறோமே தவிர, ஸ்டூடெண்ட்டை உருவாக்குறோமே தவிர, இந்த அரசியல் அல்லது நம்மளை தேர்ந்தெடுக்கிற தலைவர்கள், இந்த தேர்தல், இதுவும் நம்முடைய பார்ட்டில் லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தானே. அங்கே அரசு வரக்கூடிய அப்படிங்கிறத தவறி பாலி எக்ஸ்டர்னல் அஃபேரன்ஸ் என்ன, ரெசிப்ரோகேஷன் என்ன, ஃபண்டமெண்டல் பாலிசி என்ன, மதசாதி ரீதியாக அவங்க எப்படி இருக்கிறாங்க, கிரியேஷன் ஜாப் அப்படிங்கிறத தவறிடுறோன்ற. நீங்க மாணவர் சங்க தேர்தல் இருந்ததுன்னா நீங்க அங்க பேசுவாங்க, அந்த கட்சி கொள்கை அந்த இது பேசுவாங்க, அதுக்கு எதிராக ஒரு கருத்து ஒருத்தர் பேசுவாங்க, பேசுறப்ப சண்டைகள் வரும், மோதல் வந்தா கூட அது அங்கேயே ஒரு அரசியல் பார்ட்டிசிபேஷன் வந்துடும். வர்றப்ப அந்த ஓட்டு போடுற அவர்களுடைய ஆர்வமும் வரும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். நல்ல ஒரு விஷயம். அந்த பார்ட்டிசிபேஷன் நினைக்கிறேன். ஒரே ஒரு வரியில கடைசி ஒரு 4 நிமிஷம் இருக்கு. எல்லாரும் அறிஞர் அண்ணா 67ல இளைஞர் மாணவர்களை திரட்டி தான் திமுகவை வெற்றி பெற செய்தார். இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒன்று. 77ல் ஜெயபிரகாஷ் நாராயணன் கொண்டு வந்த இதில் முழு புரட்சி இல்லாத அதிகமாக இளைஞர்களை ஈர்த்தார். அப்படி தலைவர்களும் இளைஞர்களை ஈர்ப்பதற்கான முயற்சிகள் ஈடுபடுவது என்கிறார். இன்னொரு விஷயம், பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய ஆளுமையும் ஆங்கில புலமையும் அவர்களும் பேச்சும் இல்லையா, டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த மாதிரி அடுக்குமொழியில் பேசாட்டாலும் இளைஞர்களை கவரக்கூடிய வசீகரத்தன்மை இருந்தது. திரைப்படம் அதுக்கு ஒரு முக்கியமான டூலாக இருந்துச்சு அந்த காலத்தில். ஒரு 57 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்லை. அரசியல் விழிப்புணர்வு அவங்களாம் ஏற்படுத்தினாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க, ஒரு நிமிஷம் சொல்லுங்களேன். ஏதாவது வேற என்ன விதத்துல மக்களுக்கு அந்த மறுபடியும் திரும்பி அங்கே தான் வரும். அது ஏதோ ஒரு சினிமா கலாச்சாரம், ஒரு கிளாமர் அப்படின்றது அரசியலுக்கு தேவை அப்படின்ற மாதிரி. அப்படியே இல்லை. இப்போ அவங்க சொன்னது திரைப்பட நடிகர்கள் வாக்களிப்பது வந்து ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணது. இன்னொரு காரணம் சொல்கிறேன். நான் நேரடியாக சென்று 2019 தேர்தலே பார்த்தேன். திருவோரமாக உட்காந்துட்டு சில பெண்மணிகளுமே சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்கள், காய்கறி விற்கிறவங்க, பூ வைக்கிறவங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி பேச்சுவாக்கில் அவங்க போனால் தேர்தல் நடக்குது, பக்கத்துலேயே பூத்து. என்னம்மா நீங்களாம் போகலையான்னு கேட்டேன். அவங்க வாக்களிக்கலைன்னாங்க. ஏம்மா வாக்களிக்க போகணும் இல்லைன்னு சொன்னாங்க. என்ன காரணம்னு சொன்னால், இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த அம்மா எம்ஜிஆர் இருந்தாங்க, அப்போ நான் அதிமுக போட்டுட்டு இருந்தேன். ஜெயலலிதா அந்த அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு ஓட் போட்டுட்டு இருந்தேன். இப்போ இல்லை, இப்போ ஜெயலலிதா அம்மா இல்லை, ஓட்டும் போடலை, அதனால அதிமுக நான் ஓட் போடுறேன், எனக்கு மனசும் வரல அப்படின்ட்டாங்க. இது நான் பரவலாக அங்கே இருக்கிற மார்க்கெட்டில் பெண்கள் அவங்க பேசுறது நான் கேட்டீங்க. இப்போ அதிமுகவுக்கும் இது ஒரு பிரச்சனை. அவங்களுக்கு கட்டத்தை தாண்டி வளர முடியாதது ஒரு காரணம். நான் கண்கூட பார்த்தது ஒரு 4-5% இது போன்ற அதிமுகவுக்கு ஜெயலலிதாவுக்காக வாக்களித்தவர்கள், எம்ஜிஆருக்காக வாக்களித்தவர்கள் இப்போ தேர்தலில் அவங்க பங்கேற்பதில்லை. அவங்க வந்து வெளியில் இருக்காங்க. வாக்கு யாருக்கும் செலுத்த ஒரு தலைவருக்காக, இந்த தலைவரை நான் விரும்பினேன், என்னுடைய தலைவர் இல்லை, செரிஸ்மாவோ கிளாமரோ எது வேணா சொல்லுங்க. ஆனால் ஒரு 5% அதிமுக சார்பாக வாக்கக்கூடிய மக்கள் அதை வந்து வாக்களிக்க அவங்க வந்து நான் யாருக்கும் போட விரும்பலைன்னு ஒதுங்கிறாங்க. இதனால் அவங்க திமுக போட்டாங்களோ, காங்கிரஸ் போட்டு பிஜேபி போட்டாங்களோ கிடையாது, யாருக்குமே போடுறதாக ஒரு மனசு வரல. இப்படி ஒரு மனநிலையில நான் பார்க்குறேன். சரி, அதான் ஓட்டர் டிசல்யூஷன் பற்றி பேசியிருக்கோம், அதுதான் விஷயம். அடுத்தது வந்து சார் சொன்ன மாதிரி இளைஞர்கள் இதில் வந்து கேம்பஸில் சொல்லும்போது ஏபிவிபி, என்எஸ்ஐயு இதில் பார்ட்டிசிபேஷனே குறைஞ்சி போயிருக்கு. சரி, பொதுவாக தான் சொன்னேன்ல, மாணவர்கள் நீங்கள் 10 அதாவது இது ஒரு சைக்கிளில் பார்த்தீங்கன்னா சடனாக இந்த மாணவர்களோட எழுச்சி, இந்த யூத்தோட இது எல்லாம் இருக்கும். ஆனால் அது ஒரு 2 சைக்கிளுக்கு அப்புறம், அந்த 2 போல் சைக்கிளுக்கு அப்புறம் குறைஞ்சி போயிடும். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோங்கிறது தான். இதுதான் சொன்னேன், இதில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இந்த தேர்தலில் நம்ம எண்ட் ரிசல்ட் வரும்போது பார்ப்போம். எல்லாத்துக்கும் மேலே ரமேஷ் ஒரு கருத்தை சொல்கிறார். ரமேஷுடைய கருத்து ரொம்ப முக்கியம். நீங்கள் நினைப்பதை போன்று வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் இல்லை, நீங்கள் நினைப்பதை விட மாறுபட்ட ஒரு தேர்தல் வருதுன்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. யார் வேணாலும் ஜெயிக்கட்டு, அது நம்ம கையில் இல்லை, அது ஜனநாயகத்தினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர். என்ன பாக்கி கடைசியா ஒரே ஒரு இந்த முக்கியமான பிரச்சனையை பட்டு மட்டும் சொல்லி ஒரே சொன்னதை ஒட்டி நான் சொல்றேன். சொல்லுங்க. இப்போ டெல்லி
நான் பார்த்த வரை 30-40 ஆண்டுக்கு முன்னால் நான் பார்த்த இடதுசாரி கட்சிகள், சரி. கம்யூனிஸ்ட் கட்சிகள், சரி. இல்லை டிஎம்கே, இந்த சந்திரசேகர் சொல்றதை ஒட்டி நான் சொல்கிறேன். சரி. அவங்க வந்து ஒரு இளைஞர் மத்தியில் கட்சி சார்பு கூட சொல்ல முடியாது, ஒரு பொதுவான பிரச்சாரம். அதாவது இப்போ கம்யூனிசம்னா என்ன, சர்வதேச மார்க்சியம்னா என்னங்கிறது மாதிரி சொல்லுவாங்க. கல்ஃப் வார்னா ஏன் ஈரான் இஸ்ரேல் மற்றவங்களாம் நடக்குது, போர் நடக்குது கல்ஃப் ஏரியாவில், பலமான ஒரு விழிப்புணர்வு இயக்கங்கள், பேச்சுக்கள் மூலமாக செமினார்ஸ், பொதுக்கூட்டங்கள் எல்லாரும் வந்து கலந்துப்பாங்க. அது போன்ற இயக்கங்கள்லாம் கம்யூனிஸ்ட்லாம் ரொம்ப விகரசா செஞ்சுட்டு இந்த காலம் உண்டு. இப்போ அது அதிகம் இல்லை. இது ஒரு இப்போ எக்ஸெப்டிங் டெல்லி வேர் தேர் ஆக்டிவ். ஓகே, கடைசியான ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன் நேரம் கருதி. நீங்க வந்து டிஜிட்டல் ஓட்டு முறை கொண்டு வரணும், வீட்ல இருந்தே போடணும், வீட்ல இருந்து வேண்டாம். ஏன் சொல்றேன் அப்படின்னாக்க, நீங்க எங்க இருந்து வேணா போடலாம். ஒரு சில இடத்துல வந்து இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு கும்பலா சொல்றாங்க. அப்போ அதை ஆர்கெஸ்ட்ரேட்டே பண்ண முடியும். நீங்க இங்க வாங்க, உங்க போனை கொண்டு வாங்க, இங்க இருந்தே பண்ணுங்க. அது இல்லாமல் லோக்கல்ல ஓட்டிங் பாயிண்ட்டுக்கு கிரியேட் பண்ணி எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே கொண்டு வந்து நீங்க வேணும்னா அந்த லோக்கல்ல போய் போடுங்க. அது will be 100% monitored so that external intervention அவாய்ட் பண்ண முடியும். நல்ல விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். இன்னைக்கு அழகா பேசுறோம், கேள்வியே இல்லை, எல்லாரும் உங்க இஷ்டத்துக்கு பேசியிருக்கீங்க. இப்படிப்பட்ட வாதங்கள் தான் மக்கள் விரும்புறாங்க. டிசென்ட்டை உருவாக்கி சத்தம் போடுறதுல இல்லை. ஆனால் ஒரு சிறப்பான கருத்துக்களை நாங்கள் ஜெயா தொலைக்காட்சியின் மூலம் உங்களுக்கு கொடுத்துருங்க. ரமேஷ் அவர்கள், திரு சந்திரசேகர் சார், பாக்கி ரங்கராஜ், உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.